அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22/8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8, அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷம்ங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024ங்க. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் உன்னதமான பலனை அடையலாம்.
இனி பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாத ஆவணி மாதத்துடைய பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போது துலாம் ராசி நேயர்கள். தராசுங்க, துலாம், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தாங்க. இங்கே என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தான். அற்புதமான ராசி கட்டத்தில் உங்களுடைய ராசியும் ஒரு கலத்தர பாவம் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய பாவம் அல்லவா. எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடியவங்க, காரிய தடை இல்லாமல் உங்களுடைய செயல்பாடு இருக்கும், விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. ஆனால் ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முடிக்காமல் தூங்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு வைராகியமுடைய ராசி அப்படின்னா நீங்கள் தானேங்க. அப்போ எதுவும் ஒரு புத்தி கூர்மையோடு செய்யக்கூடியவங்க, விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, கணவன் மனைவி ஒற்றுமையை சொல்லக்கூடிய ராசியும் உங்களுடைய ராசி. துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாதம், முகூர்த்தமான மாதம், விசேஷங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள் எப்படியெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். திருமண தடை தாமதம் இதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் முயற்சி நல்ல விடாமுயற்சி எடுங்க. விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நல்ல மாதம் வரும்போது பயன்படுத்திக்கணும். இதை தான் நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறோம். ஸோ கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு 12 கேதுங்க, அது இருந்துட்டு போகுது. சின்ன சின்ன காரிய தடையோ ஒரு தூக்கமின்மையோ இருக்கும். ஆனால் இந்த மாதம் நல்ல பிரிஸ்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருது. 11ஆம் பாவத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரன். அரசு சார்ந்த விஷயம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, கவர்மெண்ட்டில் எழுதியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரொமோஷனுக்கு பண்ணியிருக்கேன், எல்லாமே ஜெயத்தை கொடுக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி நிச்சயம். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் பயணிக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், குரு நட்சத்திரம், விசாகமும் இவங்க எல்லாத்துக்குமே துலாம் ராசி மிக அற்புதமான விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமான மாதம். எந்த ஒரு குழந்தைகள் பாக்கியமாக இருக்கட்டும், குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், மேற்படிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்க, அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்க வெளிநாடு, வெளியூர், புதிய தொழில், புதிய ஒரு ஒப்பந்தம் செய்யறது, அல்லது ஒரு தடைப்பட்ட காரியம் இருக்குதுங்க, ஒரு நிலம் போல வியாபாரமே ஆகலை அப்படின்னீங்கன்னா அந்த வியாபார நோக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பூமி, வண்டி, வாகனம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும். அப்போ ஆவணி மாதம் சுப முகூர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மாதத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே நடைபெறும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய காலகட்டம் இந்த தமிழ் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கல்வி, எந்த இடத்துல நீங்கள் சீட்டு கிடைக்கணும், காலேஜில் கிடச்சிருச்சா அதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குதுங்க, என் பிள்ளைங்க போய் நல்லா அந்த இடத்துல இருப்பாங்களா, செட் ஆகுமா, மற்றவங்களோட ஒத்துமையாக வாழ்வாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகம்னு எடுத்து உட்காந்தாங்கன்னா பல விஷயங்களை இப்போலாம் மக்கள் ஆர்வத்தோடு கேட்குறாங்க. ஏன்னா டிவி சேனல், யூடியூப்பு எதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்போ இந்த ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஈர்ப்பை கொடுக்குது. ஏன்னா
மக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகங்க, அதனால தான் இந்த ஈர்ப்பை கொடுத்துருக்கு. அப்போ எந்த இடத்துலையாவது நம்ம ஜெயிக்க மாட்டோமா, இதை செஞ்சால் நம்ம காரிய வெற்றி கிடைக்காதா, அந்த எதிர்பார்ப்பு நல்ல விஷயத்துக்கு தானே எதிர்பார்க்குறீங்க, அப்போ நல்லதே நடக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத துளாராசி நேயர்கள் எல்லாருமே ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். மேற்கொண்டு உங்களுடைய காரிய தடை ஏதாவது இருந்துச்சுன்னா, கடன் இருக்குது அல்லது எனக்கு ஒரு காரியம் ஜெயத்து யோசிச்சுட்டு இருந்தேங்க, இந்த மாதம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும். வாரா கடன் வரும். நீங்கள் கடன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதம் கிடைக்குங்க. பணவரவு நிறையா இருக்குது, தனவரவு நிறையா இருக்குது. எதிர்பார்ப்போட இருங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு 90% சூப்பராக இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கூடிய காலகட்டங்கள். அதே போல் உறவுகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகலாங்க, பரவாயில்ல அப்படின்னு செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. தொழிலில் நியாயம் தர்மம் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க நீங்கள். அந்த தர்மத்துக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு விமோச்சனம் உண்டு. சரிங்க, இத்தனை விஷயம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஆவணி மாதம் அப்படின்னு கேட்கறது எனக்கு கேட்குது. குரு ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க. 15/9/2024 ஆவணி 22ஆம் தேதிங்க. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த நாளில் உங்களுடைய குரு தோஷம் நீங்குவதற்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் பெறுவதற்கும் நீங்கள் அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வச்சு ஒரு 3 பொருட்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்து உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் நல்ல ஒரு என்ன வெற்றிக்காக நீங்கள் எதிர்பார்ப்புக்கு, ஒரு தொழிலுக்காக இருக்கா, திருமணத்துக்காக எதாக இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை வச்சு வழிபாடு எடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய ஜனன கோச்சாரத்துடைய எப்படி இணைவு வருது, ஜனன ஜாதகத்துடைய தசாபுத்தி எப்படி, அப்படிலாம் பார்த்து தான் நம்ம பலாபலனை சொல்லணும். ஸோ உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் உங்களுடைய ஜாதக பலனை அறிஞ்சிக்கலாம். அதே போல் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாகும். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாகும். இறையருள் தருவார் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.